பொடி வந்து ஒரு ஏஜிங் லுக் தன்மை காட்டும். நாங்கள் ஒரு 28 29 ஏஜ் பாஸ் ஆகினதுக்கு போகிறோம். ஏனெண்டா பொடியால் ஆட்டோமேட்டிக்கலி இன்ட்ரடியூஸ் ஆக வேண்டிய ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய கொலஜன் தன்மை வந்து எங்களோட ஏஜோட குறைஞ்சிட்டே போகும். அப்படி குறைஞ்சிட்டே போகிறப்ப தான் எங்களோட யங் லுக் இல்லாமல் போயிட்டு எங்களுக்கு ரிங்கல்ஸ் வரும், ஸ்கின் தொங்கும், ஷகி ஆயிக்கும் ஸ்கின். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது வந்து கொலஜன் வந்து எங்களோட பாடியில் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்லோ ஆகுறதுனால தான். அப்போ இந்த நீங்கள் பூஸ்டர், இந்த பைத்தோ வைட்னிங் பூஸ்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறதுல அந்த கொலஜன் ப்ரோட்டீன் தன்மை ஸ்கின்ல கூடுறதுனால உங்களோட ஸ்கின் வந்து யங்காக மெயின்டைன் பண்ணிடும். இப்போவும் உங்களுக்கு வந்து ரிங்கல்ஸ் வந்து இருக்கிற ஒருத்தராக இருந்தாலும் நீங்கள் இதை கண்டினியூவாக யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட ஸ்கின் மெயின்டைன் பண்ணும், ஃபேர்ம் பண்ணும், டைட் பண்ணும். ஸ்கின் செல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுல, அந்த கொலஜன் ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் பண்ணுறதுல உங்களோட ஸ்கின் டைட் பண்ணும். அப்போ டைட் பண்ணுறதுல ஸ்லோலி உங்களோட ஸ்கின்ல இருக்கிற ரிங்கல்ஸ் குறைஞ்சிட்டு ஸ்கின் நல்லா டைட்டாக யங்காக காட்டும். ரிங்கல்ஸ் போனாலே போதும் உங்களோட ஸ்கின் வந்து யங் லுக்காக இருக்கும்.